بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله ورسوله. صدق الله العلي العظيم وصدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழ்ச்சியும் வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கம்மின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜுமா தினத்திற்கு இங்கே அமர்ந்திருக்கும் நம் மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்றும் நெருக்கமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத் தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை ஆர்வப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவை மாதரவிட்டவனாக எனது ஜுமாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உம்மத், இந்த உலகம் செயல்படுவதற்காக அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டம் நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஷரீஅத் சட்டத்தை இஸ்லாம் ஒரு அமைப்பாக ஒரு வரைக்குள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய ஷரீஅத், இந்த சட்டம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எதை சொல்லியிருக்கின்றானோ, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னார்களோ, எதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார்களோ, அதுவும் இன்னும் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த கருத்தை எல்லா சஹாபாக்களும் ஒன்று திரண்டு ஒரே கருத்தாக சஹாபாக்கள் சொன்னார்களோ அதையும், இன்னும் சில இன்று நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தீர்வு, அது தன்னுடைய அறிவின் மூலமாக ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செய்து கொடுக்கப்படக்கூடிய அந்த விஷயமும் அந்த சட்டமும் இஸ்லாமிய அந்த ஷரியத்திற்கு உட்பட்ட ஒன்று. அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அந்த ஷரீஅத்தினுடைய அந்த சட்டத்தினுடைய விஷயத்தில் 4 விஷயத்தை கட்டமைக்கப்படுகிறார்கள். ஒன்று குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது இஜ்மா, நான்காவது கியாஸ். இந்த 4 விஷயத்தையும் இஸ்லாமிய ஷரீஅத் சட்டத்திற்கு உட்பட்ட ஒன்று. இந்த 4ம் இருந்தால்தான் இஸ்லாமிய ஷரீஅத்திற்கு சரியான ஒரு சட்டத்தை கொடுக்க முடியும், சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் ஏற்பட்ட சில வழிகேடர்களின் மூலமாக தௌஹீத் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கையின் மூலமாக அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இருந்தால் போதும், இஜ்மா கியாஸ் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸ் இருந்தால் மட்டும் போதும், தீர்ப்பு கொடுத்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு விஷயத்தில் அவர்கள் இதில் இருக்கிறார்கள். இஜ்மா கியாஸ் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் வைக்கிறார்கள்.
ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இந்த நான்கும் இருந்தால்தான் கியாமத் நாள் வரை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும். ஆனால் இன்றைய அந்த தௌஹீத் ஜமாத் என்ற அந்த கொள்கை குர்ஆன், ஹதீஸ் மட்டும் இருந்தால் போதும், இஜ்மா, கியாஸ் தேவையில்லை, சஹாபாக்களுடைய கருத்து தேவையில்லை, கியாஸ் தேவையில்லை என்று குர்ஆன், ஹதீஸ் மட்டும் போதும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் குர்ஆன், ஹதீஸை மட்டும் ஒரு மனிதர் பின்பற்றினார், இஜ்மா, கியாஸ் தேவையில்லை, ஒரு நாட்டிற்கு சட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய அந்த ஷரியத்திற்கு சட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன், ஹதீஸை வைத்து மட்டும் தீர்ப்பு கொடுத்துவிட முடியாது. குர்ஆன், ஹதீஸை வைத்து மட்டும் தீர்ப்பு கொடுத்து முடியாது. இஜ்மா, கியாஸ் இருந்தால்தான் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு முழுமையாக ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் அகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா தொழுகை எப்படி நிறைவேற்றும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. குர்ஆன்ல சொல்லும்போது தொழுகை நிறைவேற்றுங்கள், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது, நோன்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஜகாத் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது, ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஹஜ்ஜு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது, ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தொழுகையும் நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அதை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் கற்றுத் தருகிறார்கள், நோன்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் கற்றுத் தருகிறார்கள், ஜகாத் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் கற்றுத் தருகிறார்கள், ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக, தன்னுடைய செயலின் மூலமாக, தன்னுடைய சொல்லின் மூலமாக நிறைவேற்றி அது இப்படியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஹதீஸ் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்றுதான் குர்ஆனில் இருக்கின்றதை தவிர அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆனில் இல்லை. அப்ப அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை வைத்து மட்டும் ஒரு மனிதரால் சட்டத்தை நிரூபிக்க முடியாது, குர்ஆனை வைத்து மட்டும் ஒரு கேள்விக்கு சட்டத்தை தீர்ப்பு வழங்க முடியாது. அப்ப குர்ஆனில் ஒரு விஷயம் இல்லை என்று சொன்னால், ஒரு பிரச்சனைக்கு பதில் குர்ஆனில் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அப்ப ஹதீஸுக்கு வரணும். ஹதீஸுக்கு வந்தால்தான் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சில விஷயங்கள் இருக்கு, சில பிரச்சனைகளுக்கு குர்ஆன்லையும் தீர்வு இருக்காது, ஹதீஸ்லையும் தீர்வு இருக்காது. இப்ப எப்படி தீர்ப்பு கொடுக்கணும்? குர்ஆன்லையும் அதற்கு தீர்ப்பு இல்லை, ஹதீஸ்லையும் தீர்ப்பு இல்லை. அப்ப எப்படி தீர்ப்பு கொடுக்க வேண்டும்? அதைத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த இஜ்மா என்ற அந்த மூலமாக, அதன் மூலமாக நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் என்று பெருமானார் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இஜ்மா என்றால் என்ன? அதை நம்ம முதல் விளங்கிக்கணும். இஜ்மா என்றால் குர்ஆன்ல இருக்காத ஒரு விஷயம் தீர்ப்பு, ஹதீஸ்ல இல்லாத ஒரு தீர்ப்பை சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதற்கு எப்படி தீர்ப்பு வழங்கலாம் என்று எல்லா சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அதில் ஒரே ஒரு கருத்தை எல்லா சஹாபாக்களும் சொல்வார்கள், அந்த ஒரே கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஒரே கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கருத்தை தான் அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பாக கொடுக்க வேண்டும். குர்ஆனில் இருக்காது, ஹதீஸ்ல இருக்காது. ஆனால் சஹாபாக்கள் குர்ஆன், ஹதீஸ் இரண்டையும் ஆய்வு செய்து தீர்ப்பு கொடுப்பார்கள். அதற்கு தான் இஜ்மா. ஒரு பிரச்சனைக்கு கிடைக்காத குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக கிடைக்காத அந்த தீர்ப்புக்கு சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை குர்ஆன், ஹதீஸ் இரண்டையும் ஆய்வு செய்து அதன் மூலமாக எல்லா சஹாபாக்களும் ஒருமித்த கருத்தின் பிரகாரம் அதன் பிரச்சனைக்கு உண்டான தீர்ப்பை கொடுப்பார்கள். இதற்குத்தான் இஜ்மா என்று சொல்லப்படும். அதாவது
இஜ்மாவை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு 2 நபர்கள் பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். 2 நபர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் என்று பெருமானார் இடத்தில் கேட்கின்ற பொழுது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, ஆமீர் அவர்களை, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கு நீங்கள் அந்த பிரச்சனை நன்கு விசாரித்து நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இருக்கின்ற பொழுது நான் எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? தீர்ப்பு கொடுப்பதில் மிக சிறந்தவர் நீங்கள் தானே, நீங்களே தீர்ப்பு கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள், உங்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த பிரச்சனையை நன்கு விசாரித்து ஆய்வு செய்து நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இஜ்மா என்றால் ஆய்வு செய்தல் என்ற அர்த்தம். இஜ்மா என்றால் ஒரு கருத்தில் எல்லோரும் ஒன்றுபடுதல். அதாவது உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரச்சனையை நன்கு விசாரித்து அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன என்பதை நன்கு ஆய்வு செய்து உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தராவியுடைய தொழுகை 20 ரக்காத், ஆனால் இன்னைக்கு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய கொள்கை 12 ரக்காத் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை தராவியுடைய ரக்காத் 20. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் 20 ரக்காத் தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் 20 ரக்காத் தொழுதுகிட்டு இருந்தாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள், நாம் இதை தொடர்படியாக நாம் செய்கின்ற பொழுது இறைவன் எங்கே தராவி தொழுகையை மக்களுக்கு என்னுடைய உம்மத்திற்கு கடமையாக ஆக்கி விடுவானோ என்று, என்னுடைய உம்மத்திற்கு அது சிரமமாக போய்விடுமோ என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 20 ரக்காத்தை 12 ரக்காத்தாக தொழ ஆரம்பித்தாங்க. 20 ரக்காத்தை 12 ரக்காத்தாக தொழ ஆரம்பித்தாங்க. எதுக்கு? இறைவன் நான் அதை தொடர்ந்து செயல்படுத்தும் போது இறைவன் அந்த தராவி தொலை கடமையாக ஆக்கி விடுவானோ என்று, பெருமானார் தன்னுடைய உம்மத்திற்கு அது சிரமமாக ஆகிவிடுமோ என்று பயந்து பெருமானார் அந்த 20 ரக்காயத்தை 12 ரக்காயத்தாக குறைத்து தொழுக ஆரம்பித்தார்கள். அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ரசூல் வஃபாத் ஆயிட்டாங்க. அபூபக்கருடைய ஆட்சி காலம், அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகின்ற பொழுது தராவியுடைய தொழுகை அது 20 ரக்காத்தா அல்லது 12 ரக்காத்தா என்று முடிவு செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் 20 ரக்காத்தாக தொழுதார்கள். எங்கே அது கடமையாக ஆகிவிடுமோ, தன்னுடைய உம்மத்திற்கு அது சிரமமாக ஆகிவிடுமோ என்று பயந்து பெருமானார் 12 ரக்காத்தாக சுருக்கி தொழ ஆரம்பித்தாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள், எதற்காக பெருமானார் அப்படி செஞ்சாங்க. எல்லா சஹாபாக்களையும் ஒன்று திரண்டு எல்லா சஹாபாக்களையும் ஒருமித்த அந்த கருத்தின் பிரகாரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்தாக தொழ வேண்டும். ஒரே பள்ளியில் ஒரே இமாமை பின்பற்றி ஒரே ஜமாத்தாக தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்தாக தொழ வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதை எல்லா சஹாபாக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானாருடைய மனைவியான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அது உமர் ரலியல்லாஹு எப்படி ஆய்வு செய்கிறாங்கன்னா, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை வஞ்சி பயந்தாங்க. என்ன? எதை அதை நான் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை கடமையாக ஆக்கிவிடுவானோ என்று பெருமானார் பயந்தாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இறைவன் ஒரு விஷயத்தை கடமையாக ஆக்குகிறான் என்று சொன்னால் அது பெருமானார் இருக்கின்ற பொழுதுதான் இறைவன் கடமையாக ஆக்குவான். பெருமானார் இருக்கின்ற வரை வகி இறங்கி கொண்டே வந்தது. அப்ப பெருமானார் இருக்கும் வரை ஒரு விஷயத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கினான். தொழுகை பெருமானார் இருக்கும்போது கடமையாக ஆக்கினான்.
நோன்பு பெருமானார் இருக்கும்போது கடமையாக்கினான். ஜக்காத் ஹஜ் பெருமானார் இருக்கும்போது கடமையாக ஆக்கினான். இப்பொழுது பெருமானார் நம்மளோடு இல்லை. அப்ப நாம் அந்த 20 ரக்காத்தாக நாம் தொழுகின்ற பொழுது இறைவன் அதை கடமையாக ஆக்க மாட்டான். அது சுன்னத்தாக பெருமானாருடைய அது வழியாகத்தான் இருக்கும், அது சுன்னத்தாக மாறிவிடும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆய்வு செய்து இது 20 ரக்காத்தாக சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நன்மை அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நாம் அதிகமாக நன்மைகள் செய்தால் தான் அதுக்குண்டான கூலி அதிகமாக கிடைக்கும். 12 ரக்காத்து தொழுதா அதிக நன்மையா அல்லது 20 ரக்காத்து தொழுதா அதிக நன்மையா? 20 ரக்காத்து தொழுதா தான் அதிக நன்மை. 12 ரக்காத்தாக நாம் தொழுகும் போது அந்த 20 நன்மை தொழுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை விட கம்மியாக தான் கிடைக்கும் நன்மை. இப்போ இறைவனை நம்மளை படைக்கும் போது என்ன சொல்றான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்குத்தான் நான் படைத்தேன் நல்லா சொல்றான். இப்போ நாம் அல்லாஹ் வணங்க தானே செய்கிறோம். 12 ரக்காயத்துன்னு அவங்க சொல்றாங்க, நாம 20 ரக்காயத்து என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை நாம சொல்றோம். இறைவனை அது கம்மியாக நாம் வணங்குவது நன்மையா இல்லை இறைவனை அதிகம் வணங்குகிற பொழுது நன்மை அதிகமாக கிடைக்குமா? இறைவனை நாம் அதிகமாக வணங்குகின்ற பொழுதுதான் நமக்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும். இப்போ நாம் நன்மைகளை நாம் சம்பாதிக்க வேண்டும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வகை இருக்கின்ற பொழுது நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ நாம் அதிகமாக வணங்கணும் அப்படின்னா 20 ரக்காத் தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வை நாம் அதிகமாக தொழுகை மூலமாக இறைவனை வணங்கி கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் இது எப்படி வழிகேடாக ஆகும்? அவங்க 12 ரக்காத்து தான் தொழுகணும், 20 ரக்காத் தொழுகக்கூடாதுன்னு சொல்றாங்க. 20 ரக்காத் தொழுதால் தான் நன்மை அதிகம் கிடைக்கின்ற பொழுது அதை கூடாது, அது பிதஅத் என்று எப்படி நீங்கள் சொல்லலாம்? இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அதை எப்படி நீங்கள் பிதஅத் என்று சொல்லலாம்? அது வழிகேடு என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்தில் நன்மை அதிகம் கிடைக்கின்றது. இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது அது வழிகேடாக ஆகாது. இறைவனை நாம் அதிகம் வணங்குகின்ற பொழுது நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குமே தவிர இறைவனை நாம் அதிகமாக 20 ரக்காத்தாக நாம் தொழுகின்ற பொழுது அது எப்படி வழிகேடாக ஆகும்? பெருமானார் அப்படித்தானே ஆரம்பத்தில் தொழுதார்கள். பெருமான் நமக்கு அப்படித்தானே ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டதுதான் இஜ்மா என்று நாம் சொல்கின்றோம். சஹாபாக்கள் எல்லோரும் அன்று ஏகோபித்த கருத்தின் பிரகாரம் அந்த தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்தாக ஆக்கியதைத்தான் இன்று வரை நாம் பின்பற்றுகின்றோம். பெருமானாரும் அப்படி தொழுதிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதை 2இல் எதை செய்ய வேண்டும் என்று எடுத்து 2இல் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடிய விஷயத்தில் முன்படுத்தி இது 20 ரக்காத்தாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இஜ்மா என்பது இஸ்லாமிய ஷரியத்தில் உள்ள ஒன்று. இஜ்மா இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அப்ப தராவி தொழுகை 12 தொழுவணுமா அல்லது 20 தொழுவணுமா என்ற கருத்து வேறுபாடு கியாமத் நாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப இஜ்மா சஹாபாக்களுடைய அந்த கருத்து என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமாக இருக்கின்றது. சஹாபாக்கள் அன்று ஏகோபித்த அந்த கருத்தின் பிரகாரம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்ததனால்தான் இன்று நம்மால் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க முடிகின்றது. இதுதான் இஜ்மா என்று சொல்கிறார்கள். சரி, இதில் இன்னொரு விஷயம், அதாவது கியாஸ். 4வது முதல் குர்ஆன் பிரகாரம் தீர்ப்பு கொடுப்பது. குர்ஆனில் அந்த தீர்ப்பு கிடைக்காவிட்டால் ஹதீஸின் மூலமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் இரண்டிலும் இல்லாவிட்டால் இஜ்மா சஹாபாக்கள் எதில் ஒன்றுபட்டு இருக்கிறார்களோ அதை வைத்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் தராவீஹ், அதை நாம் சொன்னோம். இப்போ கியாஸ்னா என்ன? கியாஸ் என்றால் குர்ஆன் ஹதீஸ், அதாவது பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கணும். அது குர்ஆன் அதே மாதிரி இஜ்மா மாதிரி தான். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்காது நேரடியா. இப்போ குர்ஆன் ஹதீஸ் இரண்டையும் ஆய்வு செய்து நம்முடைய அறிவின் மூலமாக நாம் அதற்கு தீர்ப்பு கொடுக்கணும். நம்முடைய அறிவின் மூலமாக அதை ஆய்வு செய்து தீர்ப்பு கொடுப்பதற்கு தான் கியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வாராங்க, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய சகோதரி ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னு நேர்ச்சி வச்சுருந்தாங்க, நியத் வச்சுருந்தாங்க. ஆனால் ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னாடியே அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றலாமா, என்னுடைய சகோதரிக்காக நான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா என்று அந்த சஹாபி கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல இருந்து சொல்லலை, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், உங்களுடைய சகோதரி கடன் வாங்கியிருந்தால், உங்களுடைய சகோதரி யாரிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்று பெருமானார் கேட்கின்ற பொழுது அந்த சஹாபியா ரசூலுல்லாஹ் நான் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று சொல்கின்ற பொழுது, அப்ப ஹஜ்ஜி என்பது அல்லாஹ்விற்கு நிறைவேற்ற வேண்டிய கடன், அந்த கடனை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாஸ் முடித்தார்கள். கியாஸ் என்றால் இதற்கு முன்பு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதை வைத்து அந்த குண்டான அந்த தீர்ப்பை அப்படியே இதற்கு கொடுக்கிறது. பெருமானார் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்று கேட்கின்ற பொழுது, யார் ரசூலுல்லாஹ் அந்த கடனை நான் நிறைவேற்றுவேன் என்று அந்த சஹாபி சொன்னார்கள். அப்ப அந்த தீர்ப்பையே இந்த ஹஜ்ஜுடைய இந்த சட்டத்திற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கியாஸ் பிடித்து, நீங்கள் அல்லாஹ்வுடைய கடனை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அது அல்லாஹ்விற்கு நிறைவேற்ற வேண்டிய கடன், அதை நீங்கள் நிறைவேற்றலாம் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு ஒரு நீதிபதியாக அமைக்கிறாங்க. யமன் நாட்டிற்கு ஒரு நீதிபதியாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கின்ற பொழுது பெருமானார் கேட்கின்றார்கள், முஆத் இப்னு ஜபல் அவர்களே, யமன் நாட்டில் இருக்கின்ற பொழுது உங்களிடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, உங்களிடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுப்பீர்கள்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நான் அந்த பிரச்சனைக்கு குர்ஆனின் மூலமாக நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார், முஆதே, அந்த பிரச்சனைக்குண்டான தீர்ப்பை, அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை நீங்கள் குர்ஆனில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எதிலிருந்து தீர்ப்பு கொடுப்பீர்கள்? அதுக்கு அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் நான் குர்ஆனில் அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஹதீஸிலிருந்து, உங்களுடைய செயல், உங்களுடைய சொல்லிலிருந்து நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று சொன்னதும் பெருமானார் மீண்டும் கேட்கிறார், குர்ஆன் ஹதீஸ் இரண்டிலும் அதற்கு தீர்வு கிடைக்கல, என்ன செய்வீங்க? அப்ப ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நம்ம சொல்லி கொடுக்குறாங்க, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தீர்ப்பு கிடைக்காது. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கியாமத் நாள் வரை ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நேரடியாக யாராலும் தீர்ப்பு வழங்க முடியாது. ஒரு சில விஷயத்திற்கு மட்டும் தீர்ப்பு கொடுக்க முடியும் நேரடியாக, ஒரு சில பிரச்சனைகளுக்கு நேரடியாக தீர்ப்பு கொடுக்க முடியாது என்று பெருமானார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப பெருமானார் கேட்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸ் இரண்டிலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல, என்ன செய்வீங்க என்று கேட்கின்ற பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் குர்ஆன் ஹதீஸில் எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் அந்த குர்ஆன் ஹதீஸை, அந்த பிரச்சனையை வைத்து அந்த குர்ஆன் ஹதீஸில் நான் ஆய்வு செய்வேன், நான் ஆய்வு செய்து என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது பெருமானார் துஆ செய்து அனுப்பினார்கள். பெருமானார் துஆ செய்து அனுப்பினார்கள். இப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அப்ப கியாஸின் மூலமாக, இஜ்மாஇன் மூலமாக சில நேரங்களில் தீர்ப்பு வழங்க வேண்டியது இருக்கும் என்பதை பெருமானார் நமக்கு கற்றுத் தருகிறார். இது ஆதாரபூர்வமான ஹதீஸாக நமக்கு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த தௌஹீத் ஜமாத் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும், தீர்ப்பு வழங்கிடலாம், இஜ்மா கியாஸ் தேவை இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது குர்ஆன் ஹதீஸை மட்டும் தீர்ப்பு வழங்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. இஜ்மாவும் தேவை, கியாஸும் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த நான்கையும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் தெளிவாக அல்லாஹ் ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் ஃபைன் ஸஅம்தும் ஃபி ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வ அத்தியுர் ரசூல நபிக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும் மார்க்க மேதைகள், மார்க்க அறிஞர்கள், உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு, மார்க்க மேதைகளுக்கு, மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய மார்க்க ஆய்வாளர்கள், அறிஞர் பெருமக்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் ஸஅம்தும்,
உங்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால், உங்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தால், இது செய்யலாமா அது செய்யலாமா, இது செஞ்சா கூடுமா அது செய்தால் கூடுமா என்ற ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டால், ஃபர்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் நீங்கள் அந்த பிரச்சனையை மீட்டுங்கள், திருப்புங்கள். இல்ல அத்தியுல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்ன குர்ஆனின் பிரகாரம் கட்டுப்பட்டு நடக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகின்ற பொழுது அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். இதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்றால் குர்ஆனின் பிரகாரம் நடந்து கொள்வது. ரசூல, நபிக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதை சொன்னார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தார்களோ அதான் ஹதீஸா என்ற இடத்தில் இருக்கின்றது. அப்ப ஹதீஸிற்கு நாம கட்டுப்படுவது. மூன்றாவது உலில் அம்ரி மின்கும், மார்க்க மேதைகளுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு, இஸ்லாமிய ஷரியத்திற்கு சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றால் அது சஹாபாக்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சஹாபாக்களை அல்லாஹ் குறிப்பிட்டு மார்க்க அறிஞர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்றால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். பல குர்ஆனையும் கட்டுப்படுங்கள் சொல்றான், ஹதீஸுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்றான், சஹாபாக்களுடைய கருத்துக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபைன் ஸஅம்தும், அல்லாஹ் கியாஸை அல்லாஹ் குறிப்பிட்டான். ஃபைன் ஸஅம்தும், ஏதேனும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் ஃபர்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, குர்ஆன் ஹதீஸின் பக்கம் நீங்கள் ஆய்வு செய்து அதன் மூலமாக நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் கியாஸையும் குறிப்பிட்டான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்போ நம்ம ஒரு பள்ளி இருக்கு, நம்ம பள்ளியில் உதாரணத்துக்கு லைட்லாம் மாட்டணும், ஃபேன்லாம் வாங்கி மாட்டணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. நிர்வாகிகள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பள்ளிக்கு லைட்லாம் வாங்கி மாட்டணும், ஃபேன்லாம் வாங்கி மாட்டணும் அப்படின்னு ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தௌஹீத் ஜமாத்தா இருக்காரு. அவர் சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல பள்ளிக்கு லைட் வாங்கி மாட்டுங்க, ஃபேன் வாங்கி மாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றானா? இல்லை. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும்போது பள்ளிவாசலுக்கு ஃபேன் வாங்கி மாட்டியிருக்காங்களா, லைட் வாங்கி மாட்டியிருக்காங்களா, தொழுகைக்கு மைக்லாம் வாங்கி போட்டிருக்காங்களா? இல்லை. ரசூலும் செஞ்சதில்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவே இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லாத, செய்யாத, பள்ளியில் செயல்படுத்தாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் லைட் வாங்கி மாட்டோன்னு சொல்றீங்க, ஃபேன் வாங்கி மாட்டோன்னு சொல்றீங்க, இது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு செயலுக்கு மாறு செய்யறது இல்லையா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் குர்ஆன் ஹதீஸை மட்டும் ஏற்றுக்கிறாரு, இஜ்மா கியாஸை ஏற்றுக்கிற மாட்டார். சஹாபாக்களுடைய கருத்து கியாஸை ஏற்றுக்கிற மாட்டார். அவர் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் ஏற்றுக்கிடுவாங்க அவங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ் குர்ஆன்ல பள்ளியில் லைட் வாங்கி மாட்டுங்க, மைக் வாங்கி மாட்டுங்கன்னு குர்ஆன்ல சொல்லலை, ரசூலும் சொன்னதே இல்லையே, இது நீங்க செய்யறீங்களே, இது பித்அத் இல்லையா, வழிகேடு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதற்கு இங்கே தான் இஜ்மா கியாஸ் தேவைப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னதில்லை, தீர்ப்பு கொடுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை, இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. இப்போ என்ன செய்யணும்? தீர்ப்பு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இஜ்மா கியாஸ் தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் பள்ளியில் இருக்கும்போது இரவு நேரம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக இருளாக இருக்கும், தொழுகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும், இருட்டாக இருக்கும். அப்போ ஒரு சஹாபி என்ன பண்ணாரு, நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு பந்தத்தை எடுத்துகிட்டு மூளைக்கு வச்சார் ஒரு சஹாபி. இப்போ நெருப்பு பந்தத்தை உள்ளே வைக்கும்போது அந்த பள்ளி பிரகாசமாக இருந்துச்சு, அந்த பள்ளிவாசல் பிரகாசமாக இருந்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து இதை யார் ஏற்படுத்தியது என்று கேட்டார்கள். இப்போ சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், இந்த சஹாபி தான் இங்கே எல்லாம் இந்த மாதிரி நெருப்பு பந்தத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லிட்ட பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலை. இதெல்லாம் ஏன் செய்றீங்கன்னு சொல்லவே இல்லை. ரசூல் என்ன செஞ்சாங்க, நீங்கள் பள்ளிவாசலை எப்படி அழகுபடுத்தினீர்களோ, பள்ளிவாசலை எப்படி நீங்கள் பிரகாசமாக ஆக்கினீர்களோ, அதே போன்று இறைவன் உங்களுடைய கபூரை பிரகாசமாக, ஒரு வெளிச்சமாக உங்களுடைய கபூரை அல்லாஹ் ஆக்குவானாக என்று பெருமாள் துஆ செஞ்சாங்க. குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்காங்க, சஹாபாக்கள்லாம்
பள்ளிவாசலில் நெருப்பு பந்தத்தை ரசூலா பார்க்கும்போது எப்படி துவா செய்தார்களோ, அப்ப பள்ளிவாசலை நாம் வெளிச்சமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பள்ளிவாசலை நாம் பிரகாசமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதற்காக ரைட்லாம் என்ன செய்யலாம், வாங்கி மாட்டலாம். இப்போ எடுத்து இஜ்மா தேவைப்படும். பாய் செய்து சொல்லும்போது இஜ்மா தேவைப்படுது, கியாஸ் தேவைப்படுது. கியாஸ்னா என்ன, எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்வுக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தீர்ப்பை இப்போ நடக்கக்கூடிய காலத்துக்கு தீர்ப்பாக நம்ம கொடுப்போம். இப்போயே எடுத்துக்கணும், ஃபோன் இருக்கு, நல்லா ஃபோனை பற்றி நல்லா குரான் சொல்கிறானா, ஃபோன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நல்லா குரான் சொல்கிறானா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஃபோனை பற்றி ரசூலா சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ ரசூலா செய்யாத ஒரு விஷயம், ரசூலா சொல்லாத ஒரு விஷயம், குர்ஆனில் அல்லாஹ் குர்ஆன் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணுறோமே, இது பிதாத் இல்லையா, வழிகேடு இல்லையா? கேள்வி வரும்ல. அப்போ இந்த இடத்துல இஜ்மா கியாஸ் தேவைப்படும். என்ன, மொபைல் நாம் யூஸ் பண்ணுறது செய்தியை பரப்புவதற்கு. இருந்து ஒரு செய்தி என்ன செய்யணும், மற்றொரு நபருக்கு செய்தி அனுப்பணும், பரப்பணும். அன்றைய காலத்தில் செய்தியை பரப்புகின்ற பொழுது ஒரு நபரை நியமித்து அந்த நபர்கிட்ட செய்தியை சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லி அனுப்புவாங்க, செய்தியை சொல்லி அனுப்புவாங்க. அவரு போய் என்ன செய்வார், அந்த நபர்கிட்ட போய் செய்தி சொல்வார். அவர் சொல்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகலாம் அந்த செய்தி போய் அடைகிறதுக்கு. ஏன்னா குதிரையில் ஒட்டகத்தில் பயணம் செய்யணும், வெகு தூரம் போகணும். வெகு தூரம் போகிறதா ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஏன் ஒரு மாதம் கூட ஆகலாம். இப்படி ஒரு மாதம் பயணம் செஞ்சு தான் அந்த ஒரு செய்தியை போய் என்ன செய்யணும், பரப்பணும். இப்போ இன்னைக்கு இந்த மொபைல் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா செய்தியை பரப்புவதற்கு. அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியை பரப்புவதற்கு எப்படி ஒரு நபரை நியமித்தார்களோ அதே போன்று செய்தியை பரப்புவதற்கு இந்த மொபைல் என்பது நமக்கு ஒரு பயன்படுது. இப்போ இஜ்மா கியாஸ், இப்போ அன்றைய காலத்து நடந்த ஒரு நிகழ்வு, அன்றைய காலத்து நடந்த அந்த நிகழ்வுக்கு உண்டான தீர்ப்பை இன்னைக்கு இந்த மொபைலுக்கு தீர்ப்பாக நம்ம கொடுக்கலாம். இதுதான் கியாஸ். இப்போ இன்னைக்கு இஜ்மா கியாஸ் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் அப்படின்னா மொபைல் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. பள்ளிவாசலில் ரைட்டு ஃப்ரெண்டில் யாருமே மாட்டக்கூடாது, வீட்லேயுமே யாரும் மாட்டக்கூடாது, மைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் அப்படின்னா கியாமத் நாள் வரை வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கவே முடியாது. பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்ப்பு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. மாறாக குர்ஆனும் தேவை, ஹதீஸும் தேவை, இஜ்மாவும் தேவை, கியாஸும் தேவை. இந்த 4 இருந்தால் மட்டும்தான் சரியான தீர்ப்பு வழங்க முடியும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இன்னைக்கு இந்த தௌஹீத் ஜமாத்து குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதை நம்பிக்கிட்டு சிலர் அப்படியே போவாங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் அப்படின்னு. இன்னைக்கு கேள்வி கேட்காங்களா, சுப்ஹான மௌலித் ஓதுற குர்ஆன் ஆதாரம் இருக்கா, ஹதீஸில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு. சுப்ஹான மௌலித் என்ற அந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுதா அப்படின்னு கேட்குறாங்க. சுப்ஹான மௌலித், சுப்ஹான அப்படின்னு வார்த்தை இருக்குது, சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னு சுப்ஹானுக்கு வார்த்தை இருக்குது, மௌலிது அப்படிங்கிற வார்த்தை தனியாக இருக்கு. ஆனால் சுப்ஹான மௌலிது இரண்டும் சேர்ந்த வார்த்தை குர்ஆனில் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்காங்க. கொடுக்க முடியுமா? அப்போ இஜ்மா கியாஸ் தேவைப்படும். இஜ்மா கியாஸ் இருந்தால் மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் இரண்டிற்கும் சரியான தீர்ப்பை வழங்க முடியும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த 4 மூலமாக உள்ளடக்கம் செய்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் எதை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அதன் பிரகாரம் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.